இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பீட்ஸாக்கான இன்கிரீடியன்ட்ஸ் எதுவுமே இல்லாம பிரெட்ல பீட்ஸா பண்ண போறோம். பிரெட் பீஸா எப்படி பண்றதுங்கிறத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு 4 முட்டைய அடிச்சு ஊத்திக்கலாம். 4 முட்டைய அடிச்சு ஊத்திட்டதுக்கு அப்புறமா வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமா பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் மல்லித்தழை இருந்தா மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லித்தழை இல்லாதனால கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி இந்த மாரி வந்ததுக்கு அப்புறமா, நம்ம வந்து ஒரு தோசை கல்ல சூடாக்கி நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாட்டி நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ற ஆயிலே சேர்த்துக்கோங்க. அப்புறமா முட்டை கலக்கி வச்சிருந்த முட்டைய ஊத்தி, அதுக்கு மேல 2 பிரெட்ட வச்சு, சாஸ் இருந்துச்சுன்னா சாஸ் விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஆப்ஷனல் தான் சரியா? அப்புறமா முட்டைய 4 பக்கமும் அப்படியே மடக்கி எடுத்து மேலண்டாக்குல தூக்கி வச்சு 2 மறைச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான அந்த பீட்ஸா ரெடி ஆயிரும் நண்பர்களே. அதாவது இது பேர் வந்து பிரெட் ஆம்லேட். நான் ஏன் பிரெட் பீட்ஸான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன் சரியா? தினம் பிள்ளைங்களுக்கு தோசை, இட்லி, ரவை, சேமியா, இடியாப்பம் அப்படின்னு சப்பு சவறு ஏதாவது பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நமக்கு போர் அடிக்குதோ இல்லையோ டெய்லி அதையே சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு போர் அடிச்சு போகுது. இன்னைக்கு இட்லி கொடுத்துட்டு மறுநாள் இட்லி கொடுத்தா வேண்டான்னு சொல்லிடுறாங்க நண்பர்களே. ஒரு நாளைக்கு மேலே ஒன்று பண்ணி கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. தினம் ஏதாவது இவங்களுக்காகவே டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி காலையில் பார்த்தேன் நண்பர்களே, இட்லிக்கு மாவு இருந்துச்சு, இட்லி ஊற்றி கொடுக்கலான்னு பார்த்தா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு கடையிலேருந்து ப்ரெட் வாங்கிட்டு வந்து சூப்பராக பிரெட் ஆம்லேட்டை அப்படியே பிரெட் பீட்ஸான்னு சொல்லி அதை பீட்ஸாவாக கட் பண்ணி அழகாக கொண்டு கொடுத்தேன். ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு என் பிள்ளைங்க அப்படியே மயங்கிட்டாங்க. இதுதான் பீட்ஸான்னு நம்பி அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு பீட்ஸான்னு சொல்லி ஏமாற்றி கொடுக்குறதுனால நான் இதுக்கு பேர் பிரெட் பீட்ஸான்னு மாற்றிக்கிட்டேன் சரியா நண்பர்களே. பிள்ளைங்களுக்காக அப்பப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ செலக்ட் பண்ணி